பக்கத்தில் காரைக்குடி வச்சுப்பா. என் குதிரை காரைக்குடி. பேரை காப்பாற்றணுமா? அப்படித்தானே? நான் கருப்பசாமி பேரை காப்பாற்றினேன், மார்க் வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நல்ல வருமானம் வர்ற மாதிரியும் சரி பண்ணி கொடுத்துட்றேன். எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அந்த மாதிரி சொல்லிடு. ஜூலை 17 எக்ஸாம். அதில் தான் நல்ல மார்க் வாங்கி தரேன்ட்டேனே. வாயால் கேட்குறாங்க 2600 மார்க் ஃபைனல் டேட்டு. நான் அப்படியே உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அதுக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு பையன் சொன்ன பையனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சொன்ன மார்க்கு 2000க்குள்ளே தான் வாங்குவான்னு சொன்னீங்க. 2600க்குள்ளேன்னு அதேமாரி இருந்துச்சு. இப்போ இந்த 2வது பையனுக்கும் 2600 மார்க்கு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. நான் அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்றேன். நீ மட்டும் அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்றேன். நீ அம்மாவாசைக்கு வா. அம்மாவாசைக்கு வரும்போது நீ கேட்ட மார்க் என்னங்கிறத நான் வழக்காடி பார்த்து அவனுக்கு நல்ல மார்க்கை வாங்கி கொடுத்து, அதே மாதிரி அவங்களுக்கு பிறந்தல், அதனால பணமும் உனக்கு நல்லா புரள்ற மாதிரி, கணவனுக்கு ஒரு நல்ல வேலை, இதெல்லாம் நான் கருப்பசாமி வாங்கி கொடுத்து செலும்பாக வச்சுருக்கிறேன்னு சொல்லிடு. 2 நாளைக்கு இதை நீ பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, அதனால் நீ தான் தாய் தகப்பனா போய் அவையில் காப்பாற்றி கொடுத்து மார்க்கும் வாங்கி கொடுத்து நல்லபடியாக அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு கொண்டு உன்னோட இடத்துல பாங்கா வச்சுக்க. அம்மாவாசைக்கு நீ என்னை வந்து பாரு. உப்ப நீ கிளம்பலாம். கருப்பசாமி மறுபடி குருமந்தூர் வச்சுப்பா. என் குதிரை குருமந்தூர். யாரா குருமந்தூர்? தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு வருது அப்படின்னு வந்து கேட்டிருக்கணுமே. யாரா அது? மகனை திருத்தணுமா? அது 1. குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி. என் குதிரை கோபி வச்சு. செய்வன பண்ணுறவங்களுக்கு வந்து தக்க தண்டனை கொடுப்பா. நானும் கருப்பசாமி எனக்கு ஏதாவது ஒன்று கண்ணுக்கு காட்டுவேன்னு நான் பார்க்குறேன். நானும் வந்து பார்க்குறதுல கண்ணுக்கு எதுவுமே தென்பட மாட்டேது. அப்படி தானே? ஆல்ரெடி ஒருத்தனுக்கு கொடுத்துருக்குறேன், தண்டனை கொடுத்துருக்குறேன். உன் கண்ணுக்கு தான் தெரியல. அது உன்னி வந்து நிரந்தர தீர்வாக உனக்கு பண்ணி உனக்கு பண்ணுறதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து, இன்னமும் 30 நாள் உனக்கு கடங்காரனோட டார்ச்சர் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து, எனக்கு சீக்கிரமாக கேட்குறதுல பணம் கிடைச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு வைப்பா. அதே போல் கருப்பசாமி நீ கேட்டது போலயே உனக்கு 2 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. சரியா? இதை கொண்டுட்டு போய் எனக்கு நியாயம் கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கீரல் மட்டும் போட்டு கொண்டுட்டு போய் உன்னோட தோட்டமில் வேறு தோட்டத்தில் தண்ணி உள்ள கிணத்துல எங்கேயா இருந்தாலும் எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு மட்டும் போட்டுரு. நான் கருப்பசாமி தட்டி கேட்டுறேன். போட்டால் போதும், அவ்வளோதான். போட்டுட்டு அம்மாவாசைக்கு நான் வந்து பாரு உடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தலை புதுப்பாளையம் வச்சுப்பா. யாரா? புதுப்பாளையம். சரிப்பா. யார் சொல் பேச்சு கேட்கணும்? யார் சொல் பேச்சு கேட்கணும்? பசங்க. போய் காலைல வந்துட்டு வா. நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். உனக்கு சொல் பேச்சு கேட்கணும். சொல் பேச்சு கேட்டு வேலைக்கு போகணும். சந்தோஷம் பிரியமாக குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்கணும். அதையும் நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் அடுத்த 35 நாள் பொறுமையாக இருக்கணும். அதனால் அவனை தேடிக்கலாம். அவன் வாழ்க்கையை தேடிக்கிறானா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ஒவ்வொன்றும் அமையும். அமைஞ்சிருக்குதா? அமைஞ்சிருக்கு. அதனால் அது சரியாக வருமா? நீ சொல்லு. வராது. அப்போ அதை சேர்த்து வைக்கலாமா வேணாமா? நான் அதெல்லாம் கேட்கல. நான் கேட்குறதுக்கு நீ பதில் மட்டும் சொல்லு. வேணாம்ல? போய் காலைல வந்துட்டு வா. சரிப்பா. அதனால் கருப்பசாமி அவன் பழகிற பழக்க வழக்கங்கள் சரியில்லை. அதனால் அவனை திருத்தி கொடுத்து வயசுக்கு தகுந்த வேலை செய்யணும். அவனுக்கு தொழில் மட்டும் இப்போதைக்கு நிரந்தரமாக அமைச்சு கொடுத்துறேன். கெட்ட சாவகாசங்களெல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. அதே போல் நான் நினச்சது போலயே அவனை முழுசும் திருத்தி கொடுக்குறதுக்கு இன்னொரு 4 மாதம் ஆயிடும். அதுக்குள்ளே உனக்கு முழுசும் திருத்தி கொடுத்துறேன். கிட்டவா. இதை பாங்கா வச்சுக்க. இதை கொண்டு பசங்க அங்கே தானே இருக்கான். இது எல்லாம் புழிஞ்சு ஜூஸ் போட்டு நீயும் குடிக்கணும், அவனும் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடு. உனக்கு முழுசுமாக படிப்படியாக உனக்கு திருத்தி கொடுத்துறேன். அம்மா வசிக்கணும் வந்து பாருப்பா. அதைத்தான் சொன்னேன். வயசுக்கு தகுந்தது அவன் பண்ணலை. அதையே நான் மாற்றி கொடுத்துறேன்ட்டேன். தகரியமாக போ, நான் பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி செங்கப்பள்ளி வச்சுப்பா. யாரோ செங்கப்பள்ளி. அதனால் ஒரு பிரச்சனையும் சரி பண்ணியாச்சுப்பா.
அதனால் இப்போ கிட்னியில் இருக்கிற பிரச்சனையை மட்டும் சரி பண்ணணுமா? அதையும் சரி பண்ணிடலாம். அதனால் உனக்கு வந்து மருத்துவ செலவு எதுவுமே உனக்கு உன்னி வராது. அப்படி இருந்தால் போதும்ல, கிட்டவா நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்து என் கண்ணிலையும் பிரச்சனை வராது, உடம்புலையும் பிரச்சனை வராது, மனசுலையும் பிரச்சனை வராது. உனக்கு தேவை மகனுக்கு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை அமையணும். அதே போல் தோட்டத்தில் நல்லபடியாக எந்த இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். உனக்கும் மனைவிக்கும் வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்கணும். அப்படி இருந்தால் போதும்ல. இன்னொன்று இருக்குதே மனசுக்குள்ளே, என்ன அப்படின்னு இருக்கிற அது மட்டும் அமாவாசைக்கு சொல்கிறேன், சரியா? அதுக்குள்ளே வழக்காடி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நான் தான் சொல்லிட்டேனே, 2 பேர்த்துக்கு நோய் நொடி இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன்னு. ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்க வச்சுக்க, 2 ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் வர்ற ஆடி அமாவாசைக்கு நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதை மட்டும் செஞ்சிரு. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி உனக்கு எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துருவான். கூடவே வரேன் பாப்பா. அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் சகோதரனும் சகோதரியும் வரணுமா, அதனால் வாசவடிக்கு வந்துட்டான். ஒன்றா வீட்டுக்குள்ளே மட்டும் வரல. உனக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். எங்கே இருக்கிறாவோ? வெளியில் தான் இருக்கா. அதுதான் நானும் சொன்னேன், வாச வரைக்கும் வந்துட்டா உன்னோட இருப்பிடத்துக்குள்ளே மட்டும் வரணும். அதுவும் இன்றைக்கே வந்துடுறேன். அப்படி வந்தால் போதும்ல, போய் காலைல வந்துடும். ஓடு. ஒன்றை நிலவில் 2 பக்கம் சகப்பை தொடச்சி வச்சிடும். ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். அதே மாதிரி நாளைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஒன்றை காலில் மிதித்து உடச்சிடணும் உன் வாசப்படியில் வச்சு. நாளையோட அதுவும் உனக்கு சரியாகி இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு உன்னோட இருப்பிடமே 2 ஆளும் உள்ளே வந்துடும். அப்படி வந்தால் உன் பிரச்சனை தீர்ந்துச்சு. அதே மாதிரி பையனையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்து நம்ம பக்கம் இழுத்து நம்ம சொன்னபடி கேட்க வச்சு உன் பக்கம் வர வச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறவா. இன்னையோட உன் கஷ்டமும் தீர்ந்துருச்சு. அதனால் எனக்கு அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். அதனால் நாளைக்கே வந்துடுவான், சரியா? கூடயே வரம்போ. பையன் அப்படி சொல்லுறியா? சரிப்பா, இன்னும் ஒரு 33 நாள் பொறுத்துக்க. அதுக்குள்ளே உனக்கு வர்ற மாதிரி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அவன் வந்து சண்டை கட்டி எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு அவன் மனசு மாறி வரணும். அந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. ஆமாப்பா. சரி கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. என் குதிரை மறுபடி கேரளா போயிடுச்சு. மகளுக்கு கேட்க வந்தவ உனக்கு கேட்க வராமட்டியா? அப்படித்தானே? அதனால் இப்போ மகன் நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. அதனால் கருப்பசாமி தனி குடித்தனம் மட்டும் போனால் போதும், மற்ற பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்லை நான் கேட்கறக்கு பதில். தனி குடித்தனம் போனாலே அவள் வச்சு தானே கேட்கணும். போய் காலை வந்துட்டு ஓடு. எப்படியோ ஒரு வழியை கொண்டு சேர்த்து விட்டாச்சு. அடுத்து கருப்பசாமி உனக்கு உடல்நலம் வந்து சரியில்லை. உனக்கு உடல்நலம் வந்து சரியில்லை. அதனால் உனக்கு வந்து சரி பண்ணணும். கிட்டவா. என்னையோட அந்த பிரச்சனையை முழுசு சரி பண்ணிப்பிடலாம். குடி. சரிப்பா. இதை 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. உனக்கு 2 முடிகிறதுக்குள்ளேயே நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் இப்போ மகனுக்கு வந்து உத்தரவு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு நிரந்தர வேலை கொடுத்துட்றேன். அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சிடுவேன். இந்தா உனக்கு மட்டும்தான் இன்றைக்கி உத்தரவு. அதனால் 2 சாப்பிட்டு 2 உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். மகனையும் நான் உனக்கு செட்டில் பண்ணி கொடுக்குறேன். தேய்ச்சி பகுதியை குளிக்கணும், பகுதியை சாப்பிட்றணும். மாலையும் பாட்டில் வாங்கிட்டு என்ன வந்து பாரு. அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை அதுக்குள்ளேயே உனக்கு முடிச்சும் சரி பண்ணி கொடுத்துறேன். இப்போத்தான் முதவே சொல்லிட்டேன், உனக்கு மட்டும்தான் உத்தரவு. அடுத்த வரவான்னு உனக்கு சொல்கிறேன். எந்த ஊருப்பா? ஆமாப்பா. இங்கே உட்காந்துருக்கான் பாரு, அவனை கூப்பிடு. அவன் எங்கேருந்து வந்தான்னு கேளு. அவனை வர சொல்லு. அப்படியாப்பா? சரிப்பா, இங்கே வாப்பா. உனக்கு உன் மகனை மட்டும் திருத்தினா போதும்ல. தண்ணி வந்துருச்சா வரலையா? வந்துட்டு சாமி மழை பெய்ஞ்சு தண்ணி வச்சுட்டு குடி ஓட்டி
மகன் தானே இன்னும் கொஞ்சம் திருத்தணும். அதனால் உனக்கு மகனை நான் திருத்திடுறேன். சரி சரி வர என்னோட திருவிழா வரைக்கும் பொறுமையாக வா. சரி அமாவாசை பௌர்ணமிக்கு வந்துடணும். சரி வரணும். திருவிழா முடிகிறதுக்குள்ளே கொஞ்சம் பார்த்து பேசிக்கிட்டு அவனை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரி. சரியா? ஒன்று சரி பண்ண போதும். நான் சரி பண்ணி ஒன்றை நாளை அறுத்து போட்டுறணும். சரி சரி ஒன்றை பாங்கா வச்சுக்கணும். சரி சரி அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும். வரணும் வரணும். எனக்கு மாலை வாங்கிட்டு வந்துடுவீல்ல? போனது கூட வரம்போ. சரி ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு பணம் வந்துச்சா வள்ளியாப்பா? சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துக்கு வந்துச்சா வள்ளியா? வந்த மாதிரியும் மித்து வந்த மாதிரியும் இல்லை. அதைத்தான் இப்போ நானே சொன்னேன். அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் எல்லாம் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்துக்கு தடை இல்லாமல். அதனால் இப்போ போடுறதுக்கு உனக்கு வாங்கிறதுக்கு பணம் தடை இல்லாமல் உனக்கு வெட்டி விரையச்சலை பண்ணாமல் கரெக்டாக கண்ணுங்கிறதுமா நீ வியாபாரத்தை மட்டும் பார். இன்னும் ஒரு 13 நாளைக்கு அப்புறம் நீ எதிர்பார்க்காதெல்லாம் நல்ல விஷயமா உனக்கு எல்லாமே நல்லது நடந்துடும். சரியா? அன்னைக்கு சொன்னதும் அதுதான், இன்னைக்கு சொல்கிறதும் அதுதான். யார் பய விஷயத்தில் விளையாடணும் அப்படின்னு விளையாண்டாலும், ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஆணி வேரோடு பிடிங்கி எறிஞ்சிடுவேன். அதனால் கருப்பசாமி வந்து நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே துணை நிற்பேன். அது யாராக வேணால் இருக்கட்டும். அதனால் உனக்கு வந்து வியாபாரம் பஞ்சம் இல்லாமல் கொடுத்துறேன். நீ போய் எங்கே போய் அந்த இடத்துல போய் பேசினாலும் உனக்கு தடை இல்லாமல் கருப்பசாமி நடத்தி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு நடத்தி கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. அதனால் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன் அப்படின்னு உனக்கு பணத்துக்கு பஞ்சம் பண்ணி வராது. நான் உனக்கு கொடுக்குற மாதிரி அமைச்சு தரேன். உனக்கு நீ எங்கே வாங்கணும்னு நினைக்கிறியோ நீ வாங்கிக்கலாம். அதனால் உன்னோட விஷயம் தொழில் விஷயத்துக்கு உனக்கு தோன்ற பக்கம் கிடைக்கும் பணம். வாங்கி நீ வியாபாரம் பார். வண்டியும் வாகனமும் நிற்காமல் ஓட்டி கொடுத்துறேன். என் திருவிழா முடிஞ்சு அடுத்த 30 நாள்லேருந்து உனக்கு நீ வந்து சீக்கிரமாக கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. அடுத்த 13 மாதத்தில் 1.25 வருஷம் முடியறதுக்குள்ளே உன்னோட 70 லட்ச ரூபா கடனையும் கருப்பசாமி உனக்கு நான் கட்டி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? கூட வரம்போ. தாராளமாக நீ இறங்கிப்போ. உனக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ அந்த ரேட்டுக்கு வர மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை படிகிற மாதிரி அமைச்சு தரேன். நாளாக அறுத்து போட்டுட்டு போகும்போது அறுத்து போட்டு மட்டும் போ. கூட வரம்போ. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. அப்படியா? கருப்பசாமி மறுபடி கோத்தகிரி வச்சுப்பா. யாரா கோத்தகிரி? 2 பேரும் ஒரே முடிவில் வரணும். ஆளுக்கு ஒரு முடிவாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஏப்பா 2 பேர் ஒரே முடிவாக இருக்கணும். 3 பேர் ஒரே முடிவு இல்லாத மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. ஆ என்ன பண்ணுறது அப்படின்ற? சரி, உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். நான் தான் கருப்பசாமியான்னு உனக்கு நல்லா தெரியுமில்ல? அப்படிங்கிறதுனால நான் கருப்பசாமி வந்து என் படியிலேருந்து ஒரு 5 கனி எடுத்துகிட்டு வாப்பா. அதனால் இன்றைக்கே உன்னோட வேதனையை நான் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். நான் அமைச்சு கொடுத்துட்றவா. இன்னும் கிட்ட வாப்பா. உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? முந்தானி அப்படி இதை 5 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குழி. உன்னோட வேதனை எண்ணெயிலேருந்து முழுசும் தாண்டிட்டு கொடுத்துறேன். சரியா? நோய் நொடி இல்லாமல் கொடுத்து அரை வயிறு கஞ்சி உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் கருப்பை உனக்கு நான் உருவாக்கி கொடுத்துறேன். யார் கையும் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி அமைச்சா போதும்ல? நான் தான் கொடுத்துறேன். யார் கையும் நீ எதிர்பார்க்க வேண்டான்ட்டு உனக்கு வேலையும் கொடுத்துறேன், வருமானத்தையும் கொடுத்துறேன். கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். சரியா? நீ போய் உட்கார். உட்கார். எங்கே அவ கோயம்புத்தூர்காரி எங்கே? எங்கடா கோயம்புத்தூர்காரி? ரெண்டு பேரும் போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. யாரா செல்ல அப்பன்னு சொல்லு. அதனால் கருப்பசாமி ஓடி போய் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை பார்த்ததில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறேன். ஒரு 11 நாள். சரியா? 11 நாள் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணணும்? நீ சொல்லு. வாயு இல்லாத வார்த்தை
சரியா? அதே மாதிரி கையில் கிடைக்கிற பொருளை எடுத்து அடிக்கிற போகிறது, அதே மாதிரி தேவையில்லாத பேசுறது, அதெல்லாம் நான் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னால் நான் கருப்பசாமி சேர்த்து நல்ல முறையாக வாழ வச்சிடறேன். நான் சொல்கிறேன் முடிச்சேன்டா, ஒவ்வொருத்தனை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட உனக்கு சொல்கிறேன், அவளுக்கு சொல்லுவேன்ல. அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போல் உனக்கு நான் சொன்னதை நீ கடைப்பிடிக்கணும். சரி, இப்போ அவள் வாயு இல்லாத வார்த்தை பேசுகிறான்னு வச்சுக்கோ, அவளுக்கும் நான் இப்போ கேட்டுறேன். ஆனால் எனக்கு இப்போ கணக்கு போட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு என்ன கணக்கு நான் கொடுக்கறது? நீ சொல்லு. கணக்கு யார் கேட்குறா? நீ தானே கணக்கு கேட்ட, நீ வாத்தியார் தானே, அப்படி தானே? அதனால் நீ கணக்கு போட்டு எனக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு என்ன கேட்ட? கொடுத்துட்டு போன்ட்டேன். அப்போ நீ வாழணுமா வேணாமா? அப்போ நீ எது கணக்கு கேட்குற? நான் அதெல்லாம் கேட்கலப்பா, நான் கேட்குறக்கு உன்னை கேட்குறதுக்கு மட்டும் கேள்வி. நீ கணக்கு கேட்ட, இப்படி ஆள் மாற்றி ஆள் வந்து பேசுனா பிரச்சனை பெருசு தான் ஆகும். அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். 13 வருஷமாக ஒரு வாழ்க்கையும் கொடுத்துருந்தேன். அந்த 13 வருஷமாக இல்லாத பிரச்சனை இப்போ என்ன புது பிரச்சனை? அதனால் நீ என்ன பண்ணணும்? நீ சொல்லு, முதல் சொல்லு, ரெண்டாவது அவளுக்கு வருவேன். நீ சொல்லு. நீ இன்னையிலேருந்து எதுவும் பேசக்கூடாது, சரியா? பேசாமல் இருந்துரு. நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். நீ என்ன பண்ணணும்? நீ சொல்லு. உன் பிள்ளைகளை தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. அதே மாதிரி எனக்கும் என் பிள்ளைகளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவன் பேசக்கூடாது, அப்படி தானே? உனக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதா? என் சகோதரனை இப்போ சொல்கிறேன். நான் கணக்கு இது தான் போடுறேன்னு நினச்சேன். அதனால் சகோதரனை பார்த்தோம்னா அவன் வாரிசுக்கும் சேர்ந்து சொல்கிறான் அப்படின்னு. அதையே நீ சொல்கிற? சரி, இன்னையிலேருந்து கருப்பசாமி நான் என்ன பண்ணுறேன், நீ இப்படி தான் இருக்கணும், சரியா? இன்னையிலேருந்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், சரியா? அந்த வாய்ப்பை நடுவை விட்டால் 2 பேர்த்தையும் சந்தோஷமாக பிரித்து விட்டுறேன். அதனால் 2 பேருமே வாய் பேசக்கூடாது. ஒரு 30 நாள் என்னோடய ஆடி திருவிழா வரைக்கும் போகிறேன். 30 நாள் வேண்டாம், ஆடி அமாவாசை வரைக்கும் நான் கருப்பசாமி அங்கே எல்லையில் தான் இருப்பேன். நீ நினைக்கிற நான் அங்கே போய் இருப்பேன், இவன் ஏமாந்து கையில் கிடைச்சதை நைட்டு தூங்கும்போது தலையில் போட்டு என்ன பண்ணுறது? உசுறு நம்பிக்கையோடு நான் எப்படி போய் படுத்து தூங்குறது? உன் கேள்வி அது தானே, அப்படி தானே? இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி அதை நிப்பாட்டி கொடுத்துறேன். பால் இருக்குதாப்பா, பால் மட்டும் வாங்கிட்டு வா, ஓடுப்போ. நான் எல்லாமே மாற்றிடுவேன் இன்னைக்கு. இப்போ அவளும் பேச மாட்டா, நீயும் பேசக்கூடாது. நான் அதை தாண்டமான சொன்னேன். 2 பேர்த்துக்கிட்டுமே இப்போ சத்தியம் வாங்கிடுவேன். 2 பேருமே வாய் பேசக்கூடாது. 2 பேருமே ஒழுக்கமாக போய் வாழ்க்கையை நடத்தணும். அதே மாதிரி சண்டை வாய் தொடாத வார்த்தை இன்னையிலேருந்து வரக்கூடாது 2 பேர்த்துக்கிட்டவும். நான் எல்லாத்தையுமே மாற்றிடுறேன், 4 பேர்த்தையும் மாற்றிடுறேன். ஒழுக்கமாக உனக்கு நீ வாழ விருப்பம் இருக்குது அப்படின்னு என்னோடய ஆலயத்துக்கு வந்துட்டீங்களப்போ உன்னை நான் வாழ வச்சு கொடுத்துறேன். உனக்கு நீ நினச்சது போல் ஒரு வாய்ப்பும் கொடுக்குறேன். அது சரி இல்லைன்னா அப்புறம் மாற்றிடலாம் 2 பேர்த்துக்குமே. அது வரைக்கும் ஆனால் ஆடி திருவிழா வரைக்கும் 2 பேருமே வாய் பேசக்கூடாது, சரியா? போய் பால் வாங்கிட்டு ஓடு. இங்கே இருந்தால் பால் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வாப்பா. அதனால் கருப்பசாமி எனக்கு இன்னையிலேருந்து யார் வாய் பேசினாலும் சரி, அவள் பேசினாலும் ஆடி அமாவாசை வரைக்கும் ஒரு கையும் காலும் வர்றதுக்கு இல்லாமல் பண்ணிடுவேன், சரியா? உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ கேட்டில்ல. அதனால் அவள் என்ன தப்பு செய்யணும், என்ன உன்னைய பேசினாலும் அதனால் கருப்பசாமி ஒரு கையும் காலும் வர்றதுக்கு இல்லாமல் அடுத்த நாளே பண்ணிடுவேன். அதே மாதிரி நீயும் அப்படித்தான். நீயும் தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது. உனக்கு தேவை சேர்ந்து நல்ல முறையாக வாழணும். ஆடி தீந்துருச்சு அப்படின்னா ஆவணி மாதத்துலேருந்து 2 பேர்த்துக்குள்ளே எந்த பிரச்சனையுமே வராது. அது வரைக்கும் நீ வாயை இப்படி வச்சுக்கணும். அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் 2 பேர் வந்துட்டு போயிடணும். நீ நாளைக்கே ஊருக்கு போகலாம், சரியா? அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்குறேன். அதனால் எப்படி அதை இப்போ இவர்கிட்ட சொல்லிக்கணும்ல, நாளையிலேருந்து நீ எந்த பேச்சும் வராது, சரியா? நீயும் எதுவும் பேசக்கூடாது. அதனால் கருப்பசாமி உன் பிள்ளை அப்படிங்கிறத நீ நினச்சி பேசுனீங்கன்னா மட்டும் போதும். அவன் எதுவும் பேசுறதுக்கு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அதைத்தான் இப்போ நானும் சொல்லிட்டேன். போதுமா? அதே மாதிரி தண்டனை கொடுத்துறேன். இந்தா இது அவங்ககிட்ட கொடுத்துரு. இன்னையிலேருந்து தேவையில்லாமல் எதுவும் பேச மாட்டேன் கருப்பசாமிக்கு பொதுவாக அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருப்பான். அதுக்கு மீறி குடித்து என்ன தண்டனை கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கணும். அதுக்கு மீறி பேசுனீன்னா சரி தானே? குடி.
இந்த ஒரே நிமிஷம் குடி. சரிப்பா குடி. நாளைக்கே நீ ஊருக்கு போகலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் உன் பொறுப்பு என்ன, நீ 3 பேர் வாய் பேசக்கூடாது. 3 பேர்த்துக்கு ஒட்டு மொத்தமாக நீ இப்போ என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்க. இதை கீழே போய் இதை பிடிச்சிக்க, அதை அவகிட்ட கொடுத்துடும். இன்னிலேருந்து என்ன பண்ணணும், எந்த இது பேச மாட்டேன், எது பேசினாலும் என் கருப்பன் எங்கள் 3 பேர்த்துக்கு தண்டனை பிடிச்சிரு. உனக்கு உன் சம்மதம் தானே, 3 பேர் எது பேசினாலும் தக்க தண்டனை கொடுத்துடணும்னு அவளே சொல்லிட்டான். அதனால் இன்னையிலேருந்து பேசுகிறதுக்கு இல்லாமல் கேரண்டியை நான் பார்த்துக்கிறேன். எப்படி அது ஏன் சின்ன தண்டனை கொடுக்கணும்? சின்னதெல்லாம் கொடுக்க மாட்டேன், யாருக்கு கொடுத்தாலும் சரி சமமாக கொடுத்துருவேன். ஆக மொத்தம் உனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் தண்டனை கொடுக்க வந்தவன் இல்லைப்பா. அதனால் இன்னையிலேருந்து கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இந்தா நீ 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நாளைக்கே நீ ஊருக்கு போயிடலாம். சரியா? அதனால் கருப்பசாமி ஆடி அம்மாவாசைக்கு 2 பேர் எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். அன்னையோட உன் பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் ஏமாற்றம் இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். உடைய வரப்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் அரூர் போயிடுச்சுப்பா. அரூர் எப்படியாவது என் மகனுக்கு வந்து அதே பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுத்துடணும். அதனால் கருப்பசாமி அவன் வேற டாக்டரு. அவன் என்ன படிச்சிருக்கான்? டாக்டர் படிச்சிருக்கான். அதனால் கருப்பசாமி அவள் கொஞ்சம் யோசிக்கிறான். அதனால் அந்த யோசனை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு அவளையவே அதே பிள்ளையை உனக்கு திருமணம் பண்ணி கொடுத்து நான் கருப்பு அமைச்சா போதுமா? அடுத்த 43 நாள் முடிஞ்சு அடுத்த 3 மாதம் முடியறதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு சம்மதத்தை வாங்கி உனக்கு நிச்சயம் கருப்பசாமி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அம்மாவாசைக்கு நேரத்துலேயே மாலை எனக்கு போட்டுடணும். நேரத்துலேயே இங்கே வந்துடணும். கருப்பம் கூடயே வரணும். 48 நாள் 8 நாள் முடிஞ்சு அப்புறம் 3 மாதங்களா? ஆமாப்பா. அதுக்கிட்டே உனக்கு அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன். அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமி மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அடுத்த நான் சொன்னது போல் 90 நாள் அதுக்குள்ளே உனக்கு மனசு மாற்றி கொடுத்து சம்மதிக்க வச்சுறேன். உனக்கு நோய் நொடியை பகுதி சரி பண்ணியாச்சு. இன்னும் பகுதி இருக்குது. 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சக்குழி கூடயே வரணும். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி யாரா? அவினாசி இதில் வந்து மெக்கானிக் யாருப்பா? மெக்கானிக் 2 வீலர் மெக்கானிக் இல்லாமல் யார்? கருப்பசாமி. அப்படியாப்பா, சரி. ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. முதத்துக்கு எப்படி இருக்க? போன வாரத்துக்கு இந்த வாரம் எப்படி இருக்க? வண்டி வேலை செஞ்சுட்டு இல்லை, அவ்வளோதான். அதே மாதிரி கருப்பசாமி உனக்கு யாரோட கையும் எதிர்பார்க்காம உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து மருத்துவ செலவுக்கே போக வேணாம். சரியா? உனக்கு நான் சரி பண்ணி தரேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு முழுசும் அடுத்த வாரம் வரும்போது 3/4 சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, வேலையில் பஞ்சம் வராது. வருமானத்தை கொடுத்துட்றேன். வேற என்ன உனக்கு பண்ணி தரணும்? அது மட்டும் அடுத்த வாரம்ப்பா உனக்கு நான் சொல்கிறேன். இந்த வாரம் நான் என்ன பண்ணுறேன், குணப்படுத்திடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு நான் பண்ணித்தரேன். இந்த குடி. மூணு நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அடுத்த டைம் வரும்போது அடுத்தது சரியாயிடுச்சுப்பா அப்படி சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருவான். இதை கொண்டே வச்சுக்க. ஒன்று ஒர்க் ஷாப்பில் வச்சுக்க, ஒன்று நிலவாசப்பள்ளியில் கட்டிடு. நான் கருப்பம் கூடவே வரம்போப்பா. அம்மா வசிக்கணும் வந்து பார். மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் மகளை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துரு. கருப்பசாமி ஒரு பிள்ளை ஒப்படைச்சிட்டாலாம். அதனால் மகளை கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணுமா. அதனால் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துட்டேன். அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையும் வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். வந்துச்சா இல்லையா பிரச்சனை? பிரச்சனை வந்தால் உன்னை தேடியில் வருது. அதுதான் சொல்கிறேன், உன்னை தேடி தானே வருது. அதனால் நீ வாய் மட்டும் பேச வேண்டாம். இன்னும் ஒரு 11 நாளைக்கு இன்னும் பிரச்சனை வரும். ஆக மொத்தம் இன்னும் 63 நாள் முடியணும். 63 நாள் 2 மாதம் முடிஞ்சதுன்னா 3ஆவது மாதம் பிறக்கும் போதே எனக்கு வேணாம், நீ சொன்னது சரிதாம்மா, நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன்,
அப்படின்னு உன்னோட இருப்பிடம் தேடி ஒடியாந்துருவான். அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, சரியா? வந்து சேர்ந்துருவா. அப்படி சேர்ந்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி வந்து கொடுத்துருக்கிற பக்கம் வெளியில் நிற்கிற பக்கமெல்லாம் உனக்கு வசூல் பண்ணி தரணும். அதனால் நீ அடுத்த வாரத்துலேருந்து போகலாம், சரியா? இன்னும் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நீ வசூல் பண்ண போ. நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் இந்த பிரச்சனை 2 மாதம் ஆயிடும். அதனால் இதை பற்றி கவலைப்படாது, எங்கிட்ட ஒப்படைச்சிட்டி இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். இது என்ன பண்ணுறேன், 2 குழந்தைய ஆளுக்கு ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு நான் வசூல் பண்ணி கொடுத்துறேன். அப்படியா? சரி, அது மட்டும் அடுத்த வாரத்து வரைக்கும் பொறுமையா இரு. அடுத்த வாரத்துக்குள்ளே மனசை மாற்றி அங்கே இருக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன். வந்து கனி வந்துட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. ஆமாப்பா, கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்தேன். உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் குதிரையை போகுது. அதனால் கருப்பசாமி உனக்கு என்னப்பா பண்ணி தரணும்? சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டு நீ கேவலமாக பேசுகிறா. சரி, எங்கள் அப்பா அம்மா வந்து மதிக்காமல் பேசுகிறா. ஒரு மச்சனுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அது கூட கூப்பிடாம எல்லாம் பண்ணிட்டு. சரி, இப்போ உங்க கூட சேர்ந்து வந்தால் போதும்ல, அவ்வளோதானே? சரி, போய் காலில் விழுந்துட்டு வா, பார்த்துட்டு வர. ஓடு, நான் பார்த்துக்கிறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடுப்பா. அப்படியா? சரிப்பா. இதுக்கு ஒரே ஒரு ஆள் தண்டமான இடைஞ்சல், ஒரே ஒரு ஆள் தான். அந்த இடைஞ்சலை சரி பண்ண தன்னை போல் வந்துடுவான். அம்மா ரொம்ப கேவலமாக பேசி, நான் தான் சொல்லிட்டேன் ஒரே ஆளுன்னு. அதனால் என் குதிரை வந்து புல்ல போகலை. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் புழிஞ்சு கோமயங்கலைக்கு வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிடுது. சுத்தம் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. வியாழக்கிழமைக்குள்ளே நான் வழக்காடி பார்த்துறேன். பார்த்துட்டு உனக்கு நான் கொண்டாந்து எவ்வளோ நாளில் சேர்த்துறேன்னு சொல்லி அவளை நீ போய் கூப்பிடவில்லை வேணாம், அவளாக தேடி வந்தால் போதும்ல. ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே வெளியே கழிச்சு நீ அதெல்லாம் விட்டுரு, உனக்கு அவள் தேடி வரணும். நான் தேடி வர மாதிரி நான் அமைச்சு கொடுத்துறேன், சரியா? உன்னை கொண்டுட்டு போய் பகுதியை புழிஞ்சு கோமயங்கலைக்கு வீடு வாசலை சுத்தம் பண்ணிடு. உன்னை எல்லா மக்களும் குடிச்சிடணும், சரியா? நான் கருப்பசாமி இருப்படத்துக்கு கொண்டாந்து நான் சேர்த்திடுறேன். இப்போ என் குதிரை வெளியில் நிற்கிதுப்பா, நீ வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வா. நான் கருப்பசாமி அதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி வர்றேன். வியாழக்கிழமைக்கு உனக்கு முடிவு சொல்கிறேன் போ, சரியா? வியாழக்கிழமையே 2 பேத்துக்கு முடிவு சொல்கிறேன், கூட வரம்போ. அதைத்தான் சொன்னேன், 2 பேத்துக்கு முடிவு சொல்கிறேன் போ. கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வச்சுப்பான். நம்பியூர் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட்லேயே கிடச்சிடணும் அப்படின்னு. கருப்பசாமி எனக்கு எல்லாம் தான் பண்ணுறது, கொஞ்சம் லேட் பண்ணி விட்டேன், என் மகனுக்கு இதையாவது பண்ணி கொடுத்துரு அப்படின்னு கேட்டேன். கவுன்சிலிங்லேயே கிடச்சிருச்சு. அதே போல் பொருளாதாரமும் இதே மாதிரி நீ எதிர்பார்க்காத மாதிரி பொருளாதாரமும் கிடச்சிடும். அதனால் பிள்ளைங்க படிப்பை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம், சரியா? உனக்கு பொருளாதாரமும் பிரச்சனை வராது, வருமானத்துக்கும் தடை இருக்காது. அதனால் கருப்பசாமி சொன்ன வாக்கு தான். அதனால் யாரோட தயவும் நீ நின்று தேவையில்லை, அந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுக்கலாம்னு முடிவும் பண்ணிட்டேன். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. நீ கேட்டது போல் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சு எல்லார்த்துக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டிடுவோம். அதை பற்றி பயப்பட வேணாம். அதனால் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா எக்காரணத்தை கொண்டு போகக்கூடாது, தெரியுமில்ல எங்கேன்னு. அதனால் போகக்கூடாது. போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் போகக்கூடாது. அழுக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு என்ன பண்ணுவேன்? இல்லை போகலான்னு இருக்குதா வேணான்னு இருக்குதா? அதுக்கப்புறம் பார்த்துடலான்ற. சரி, என்ன கேட்டால் நான் வேணான்னு சொல்லுவேன். இருந்தாலும் அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லு, கேட்டுட்டு அதுக்கப்புறம் போ, சரியா? அதனால் நான் கருப்பசாமி அதுக்கும் ஒரு முடிவு பண்ணி வச்சிடறேன். அதனால் உனக்கு பிள்ளைங்க படிப்பு, பொருளாதாரம், வேலை எல்லாம் கருப்பசாமி என் திருவிழா வர்றதுக்குள்ளே உனக்கு ஒரு வழியை எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அதை பிடிச்சி கடை பிடிச்சி மேலேறி வந்துரு, நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமில்ல, கருப்பன் கூட வரும்போது. அப்படியா? சரி, அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணுறேன்ப்பா, சரியா? அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவேன். கருப்பை நான் கூடவே வரும்போது, சரியா? வெயிட் பண்ணி பார்த்துப்போம். ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பான். சொன்னதை கரெக்டாக கடைப்பிடிச்சிடணும். நீ கேட்டதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதையும் நீ அதுலேருந்து படித்து மேலே வந்துடணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. மகனோட சூழ்நிலை சரியில்லை, அதனால் மகனை காப்பாற்றி கொடுத்து கருப்பசாமி தான் நீ எனக்கு கரை சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கா.
அதனால் இப்போ உன் மகன் எப்படி இருக்கிறானப்பா? அதனால் முழுசும் சரி பண்ணிடலாம். சரியா? இந்த மாதிரி தவறாமல் நான் சொல்கிற டைமு என்கிட்ட வந்து கனி வாங்கி குடிச்சிட்டு போ. நீ கேட்டது போல் படிப்படியாக முழுசும் சரி பண்ணி பழைய நிலைமைக்கு அவனுக்கு வேலைக்கும் உனக்கு அனுப்பிவிட்டு எந்த இடைஞ்சல் இல்லாமல் முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? இந்தா பழையபடி கார் ஷோரூமுக்கே வேலைக்கு போயிடுவேன். எந்த கெட்ட பேர் இல்லாமல் நல்லபடியாக 4 காசு சம்பாரித்து கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து. உனக்கு வேறு இட பிரச்சனை வேறு ஓடுது. உனக்கு இட பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்? அங்கே போய் குடியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் போதும்ல? இந்த குடி உனக்கு அதே மாதிரி அமைச்சு கொடுத்து. அந்த இடம் எங்கே இருக்குது? இப்போ நீ இருக்கிறது எங்கே? அப்போ அந்த இடத்துக்கு போவையா? போக மாட்டேன். நாளைக்கு போகணும். நீ இதை மட்டும் நாளாக அறுத்து போட்டுரு. இந்த இடத்துல வீடு கட்டி நான் சந்தோஷமாக அங்கே குடியிருக்கணும். அதுக்கு நீ தான் கருப்பசாமி வழி பண்ணணும். அப்படின்னு 4 மட்டும் அறுத்து போடு. மற்றதை நான் பார்த்துக்குவேன். சரியா? போட்டு அம்மாவாசைக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். இந்தா இதை நீ உன் மகனுக்கு 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வை. எந்த இடம் இல்லாமல் கருப்பசாமி நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதை நீ அறுத்து போட்டுட்டு என்னை வந்து பார்ப்பான். சரியா? சீக்கிரமாகவே அதுக்கு ஒரு வழி பண்ணித்தரேன். இதை 4 அறுத்து போட்டுரு. வீடு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இன்றைக்கே சரி பண்ணிடுறேன். சரியா? இதை கொண்டு 4 அறுத்து போட்டுரு. கருப்பை நான் கூட வரம்போ.